இயற்கை விவசாயி பள்ளத்தூர் முருகையன் பேசுகிறேன். எங்கள் வாழும் எங்கள் வளமும் பங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நான் 1971 72 இந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததாக பெருமை அடைகிறேன். அந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதில் இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே என்னுடைய ஆசிரியர்களாக இருந்தவர்கள், மரியாதைக்குரிய கண்ணன், அவர் ஆசீர்வாதம் போன்றவர்கள்லாம் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக வித்திட்டவர்கள். அவர்கள் போன்றவர்களிடெல்லாம் படித்ததே நாங்கள் பெருமையாக கொள்கிறோம். அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு வைத்த போயிடுச்சுனாக்கா இங்கே எல்லாம் மணி அடிக்க மாட்டாங்க, ஒரே மணி அங்கே சங்கு ஊதுவாங்க. அப்போ தான் அந்த கிராமத்திலேருந்து வந்தது அந்த பசிக்கும். எங்களுக்கெல்லாம் வேறு எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த இதைத்தான் சங்கத்தான் நாங்கள் உறுதியாக இருந்தோம். இங்கே இருந்த ஆசிரியர்கள், நான் அந்த இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்க இடம் தான் என்னுடைய வகுப்பறை. அதுலேயே பெருமை அடைகிற கொண்ட சைக்கிளாக பக்கத்தில் போட்டுட்டு இந்த வகுப்பறையெல்லாம் இருப்போம். இப்போ அந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடமெல்லாம் அவங்கக்கிட்ட கைத்தடி இல்லாத ஆசிரியர்களே கிடையாது. ஆனால் அதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அந்த கைத்தடி தான் அந்த பயம் ஒழுங்காக கிளாஸுக்கு வரணும், ஒழுங்காக போகணுங்கிறத வச்சு. அங்கே ட்ரில்லு அவர் பால் நிற்பார், அங்கே இருந்துட்டு லேட்டாக வந்தால் அந்த கிரவுண்டை கோழி ஒரு சுத்தம் 5 சுத்தம் அவன் ஜம்மத்துக்குன்னு நினச்சி பார்க்க மாட்டான், இனிமேல் லேட்டாக வரணுங்கிறது. நாங்கள்லாம் அதுக்காக வேண்டிய 9:30க்கு 10 மணிக்குன்னா அது 9:30க்கே நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா எங்களுடைய சுபாவம் அப்படி. ஏன்னா நாங்கள் கிராமத்துலேருந்து வந்தாலும் தடன்னு வந்து முந்தி வந்து உட்காந்துருவோம். அந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்திலேயே ஒவ்வொரு பரீட்சையும் ஒவ்வொரு இதுவும் நடக்கிறப்ப அங்கே சரியாக இல்லைன்னா அவங்க கம்பை எடுத்து அந்த கையை நீட்டி அந்த அடி வாங்குறதுல இருக்க அடியே அப்போ அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி அடிப்பாங்க. ஆனால் அதை யாரும் வந்து குறையா எடுத்துக்கிட்டது இல்லை. நம்ம ஒழுங்காக படிக்கணும். ஒரு தடவை வாங்குறோம் ஜம்மத்துக்கு, அப்புறம் அதை பற்றியே சிந்திக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருந்ததுனால தான் இங்கே இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய துறையில் வேலை பார்க்குறாங்க. ஐயா, நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நான் இயற்கை விவசாயத்தில் நம்மாழ்வாரோட இருந்து இயற்கை விவசாயம் பண்ணி எல்லா டிவி இதில் எல்லாம் எல்லா ப்ரோக்ராம்லையும் எல்லாம் கலந்துக்கிட்டு டெல்லி வரைக்கும் நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் கலந்துக்கிட்டேன். இந்த இப்போ இருக்கிற ராமசாமி துணைவேந்தராக இருந்தவர் கூட நாங்கள் எல்லாம் ஒன்றா டெல்லிக்கு போயிருக்கோம். நம்மாழ்வாரோடவே அஸ்ஸாமு, கேரளா, மைசூர், ஒரு மாநிலம் பாக்கி இல்லை, இந்தியா முழுக்க அவ்வளோ தூரம் இயற்கை விவசாயத்தை பரப்புறதுக்காக நாங்கள் பாடுபட்டுருக்கிறோம். இந்த நாட்டுக்கு பெரிய சேவை ஆற்றுவோம். அந்த பணி தான் எங்களுடைய பணி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.